மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர்கள் நமக்கு அருளி இருக்கிற பல்வேறு மருத்துவ பண்புகளுடைய மூலிகைகளையும் மூலிகை தயாரிப்புகளையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க இருக்கிறோம். நான் முன்ன சொன்ன கோடை காலத்திலே உதிர மூலம் என்கின்ற ஒரு பிணி பலரை தாக்குகிறதுன்னு, அது மாதிரி வெளி மூலம் என்று ஒரு பிரச்சனை உண்டு. மூலம்னா பொதுவாக ஆசன வாயிலே வருகிற உபாதைகள் எல்லாம் மூலம்னு நம்ம ஆளுங்க பொதுவாக சொல்லிடுவாங்க. ஆசன வாயிலே மூலம் வரும், பெரியான லாப்சிஸ் என்று ஆசன வாயிலே ஆறாத கடும் புண் வரும். இதெல்லாம் சித்தர்கள் சொல்லுகிறார்கள். உலை மூல ரோகம்னு சொல்கிறார். அது பெரியான லாப்சிஸை உலை மூல ரோகம். எப்படி இதெல்லாம் சித்தர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்னு தெரியல. அடுத்தது ஹெமராய்ட்ஸ், ஆசனவாய் பிதுக்கி கொண்டு வெளியிலே வர்றது. ஆனல் புரலாப்ஸ், ரெக்டல் புரலாப்ஸ். அது இல்லாமல் ஃபிஷர், ஆசனவாயிலே வெடிப்பு. அது இல்லாமல் ஆசனவாயிலே இருந்து ஒரு துவாரத்தின் மூலமாக ரத்தம் சீழும் கசிதல். அது எப்படி இருக்குன்னா, ஆசனவாய்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி வரும். அது அப்புறம் கொப்பளம் போட்டு உள்ளே சீழும், ரத்தமும் கட்டிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அது உடையும். அது பீரியாடிக்கலாக, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, சிலருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்படி ஒரு புண்ணு மாதிரி கொப்பளம் வந்து ஆசனவாய்க்கு பக்கத்திலே உடைந்து ரத்தமும் சீழும் கசியும். அது ரத்தமும் கசியும் சீழும் கசியதுக்கு முன்னே ஒரு கொப்பளம் போட்டிருக்குது பாருங்கள். அப்போ சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும். உடஞ்சி போச்சுன்னா பிரசவான மாதிரி அந்த வலியெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ அது சரியாக போச்சுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் என்ன ஆகும், திருப்பி ஒரு 10 நாள் 1 மாதம் கழிச்சு திரும்ப வரும். அதுக்கு பேர் ஃபிஸ்டுலா அல்லது பௌத்தரம்னு பேர். இப்படி பல பிணைகள், ஃபிஸ்டுலா அல்லது பௌத்தரம், ஆசனவாயில் வெடிப்பு, ஆசனவாய் பிதுக்கம், வெளி மூலம், உள் மூலம் என்று பல வகையான பிணிகள் இந்த ஆசன வாயிலே வரும். எல்லாத்துக்கும் நம்மளால என்ன சொல்லுவோம், மூலம்னு ஒரு பொது பேரை சொல்லிடுவாங்க. ஆனால் மூலம் என்பது துவக்கம், இந்த மூலாதாரம்னு பேர் அந்த இடத்துக்கு. இந்த மூலம் என்பது ஆசன வாயை சுற்றி இருக்கிற இடத்தை குறிக்கிற சொல்லு. அப்போது அந்த வெளி மூலம் என்று ஒன்று இருக்கிறது. வெளி மூலம்னா என்னென்னா, அந்த முதல்ல ஒரு சின்ன பிதுக்கம் மாதிரி மோஷன் போகிற போது வரும். அப்புறம் தானாக மோஷன் போகிறோன்னே அது உள்ளே போயிடும். அது ஸ்டேஜ் 1. அந்த ஸ்டேஜ்லேயே வைத்தியம் பார்த்துக்கிட்டால் சித்த மருத்துவத்தில் 110% முழுமையாக குணப்படுத்திக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுவோம், அதுதான் தானாக உள்ளே போயிடுதே, அதை கவலைப்பட்டுக்க மாட்டான். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து தானாக அப்படி வந்து உள்ளே போனது விரலால் தள்ளி விட்டால் தான் போகலாம், தானாக போகாது. அப்போவாவது உஷாராகிக்கணும். அப்போ உஷாராக மாட்டார். தள்ளி விட்டால் போயிடுதே, உடனே திருப்பிட்டு போய் அவர் பாட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பார். அது கடைசியாக முத்திட்டு தள்ளியும் விட முடியாமல் வெளியிலே பிதுக்கமாக நிற்கிற நிலை வந்துடுதுன்னா கடுமையான வெளி மூலம். அப்போது அந்த ஸ்டேஜில் பெரும்பாலும் மருந்துகளில் குணப்படுத்துவது மிக கடினம். அந்த ஸ்டேஜில் அதுக்கு அறுவை சிகிச்சை தான் செய்தாகணும், வேறு வழி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் என்னென்னா, அதற்கு முந்தைய நிலை ஆசன வாயிலே எரிச்சல், ஆசன வாயிலே அந்த மூலம் கொஞ்சம் வெளியில் வந்து தானாக உள்ளே போதல், விரலை தள்ளி விட்டால் உள்ளே போதல். இந்த நிலையில் சித்தர்கள் பல மூலிகைகளை தந்திருக்கிறார்கள். அந்த மூலிகைகள்னாலே முழுமையாக அதில் இருந்து நாம் குணப்பட்டு விட முடியும். தேரையர் மூல நோய்க்கு வெளிப்பிரயோகமாகவும் உள்பிரயோகமாகவும் பரிந்துரை செய்தது துத்தி இலை. துத்தி எல்லாருக்கும் தெரியும். வயல் தோட்டத்தில், வயலில், நம்ம சாலையில், ரோடுனுடைய 2 பக்கத்துலேயும் நிறைய வளர்ந்துருக்கும். சின்ன சின்ன பூ இருக்கும். இந்த துத்தியினுடைய காய் நம்ம பெண்கள் காதில் இந்த தொங்கட்டான்னு ஒன்று போடுவாங்கல்ல, தோடுலே ஒன்று தொங்கிட்டு, அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் அந்த காய். அந்த துத்தியினுடைய இலைக்கு அவ்வளோ ஒரு அபரிவிதமான ஆற்றல் இருக்குது. அதை உள்ளுக்கு வெளிக்கு எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லுகிறேன். துத்தி இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை, அதை பறித்து வந்து கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த எவ்வளவு துத்தி இலை நறுக்கி இருக்கீங்களோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள்,
அரை தேக்கரண்டி உப்பு, 4 பொருள். என்னென்ன இதை 4ஐயும் சேர்த்து அம்மியில் இட்டு, அம்மினா காரம் இல்லாமல் இருக்கணும், அல்லது கல்வத்தில் இட்டு நன்றாக இடித்து நசுக்கி, ஆனால் அரைச்சி கூழாக்காமல் கொஞ்சம் தப்பின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அப்படி போட்டு தப்பி ஒரு வாணலில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 தேக்கரண்டி விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்த விளக்கெண்ணெயில் இதை போட்டு வதக்கி கொஞ்சம் வெது வெது என்று ஆறிய பின்னால், சூடாக போட்டுறக்கூடாது, வெது வெதுன்னு ஆறிய பின்னால் அதை 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை உள்ளுக்கு சாப்பிட்டு விட்டு ஒரு பாகத்தை ஆசன வாயில் வைத்து கோமணம் கட்டுவதைப் போல வைத்து அப்படியே கட்டி கொண்டால், இரவு கட்டி கொண்டு படுத்துட்டு காலையில் பார்த்தோம்னா பாதி வீக்கம், பாதி பிதுக்கும், பாதி வெளி மூலம் மறைஞ்சு போயிருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த துத்தி இலைக்கு மலத்தை இலைக்கு போக வைக்கிற தன்மை உண்டு. அதனோட கொஞ்சம் விளக்கெண்ணெய்னா ஒரு அரை தேக்கரண்டி விளக்கெண்ணெய் சேர்த்தா போகிறோம். காலையில் எழுந்த உடனே முதல்ல உங்களை துரத்தும் கழிப்பறைக்கு. ஆசனத்தில் இருந்து மலம் இலகுவாக கழிந்தால் ஆசனம் தொடர்பான பிணிகள் பெரும்பாலும் தானே குணமாகும். அப்போது ஆசனவாய் பிணிகளுக்கு என்று தேரையர் சொல்லியிருக்கிற சிறந்த ஒரு மூலிகை எதுனா துத்தி இலை. துத்தி இலையை வெளி உபயோகமும் உள் உபயோகமுமாக கையாளுனாலே இந்த ஆசனவாய் சம்பந்தமான பிணிகளில் இருந்து நாம் விடுபட்டு விடலாம். உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.